இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆப்ரேட்டர்ஸ்னால் ஒரு ஸ்பெசிஃபிக் சிம்பிள் ஒரு ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. இப்போ C = A + Bன்னு எடுத்துக்கலாம். இங்கே ப்ளஸ்ஸுங்கிறது ஆப்ரேட்டர், A அண்ட் Bங்கிறது ஆப்பரண்ட். இங்கே A அண்ட் Bயோட வேல்யூ ஆட் பண்ணி Cயில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம ப்ளஸ்ஸுங்கிற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். இதே தான் C ப்ரோக்ராமில் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். இங்கே C ப்ரோக்ராமில் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குதுன்னு இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். C ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் இருக்குது, ரிலேஷனல் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், பிட்வைஸ் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், கண்டிஷனல் ஆப்ரேட்டர். கண்டிஷனல் ஆப்ரேட்டரை நம்ம டெர்னரி ஆப்ரேட்டர்னு சொல்லலாம். இப்போ இந்த ஒவ்வொரு ஆப்ரேட்டரையும் டீட்டெயிலாக நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்னால் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு தெரிஞ்ச மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஓகேவா? இப்போ இங்கே இன்டிஜர் டிவிஷன், அதாவது ரெண்டு இன்டிஜரை டிவைட் பண்ணுறப்ப நம்மளுக்கு இன்டிஜர் வேல்யூ தான் வரும். அதாவது பாயிண்ட் இல்லாத வேல்யூவை டிவைட் பண்ணுறப்ப நம்மளுக்கு இன்டிஜர் வேல்யூ தான் வரும். அதுவே ஃப்ளோட்டை எடுத்துக்கிட்டோன்னா ஒரு இதாக ஃப்ளோட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு வர்ற ஆன்சர் வந்து ஃப்ளோட்டில் தான் இருக்கும். இங்கே இன்னொரு இது நமக்கு தெளிவாக கவனிக்கணும். டிவிஷனுங்கிறது கோஷன்ட் வேல்யூவை தான் ரிட்டர்ன் பண்ணும். அதுவே ரிமைண்டருங்கிறது தான் அதாவது மாடுலர்ஸுங்கிறது தான் ரிமைண்டர் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே நான் #include hc.io.hன்னு இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஹெட்டர் ஃபைல். அதுக்கப்புறம் இன்ட்டு மெயின் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே இன்ட்டு A = 10ன்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்ட்டு B = 5ன்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ printf யூஸ் பண்ணிவிட்டு அதில் %d ஃபார்மட் ஸ்பெசிஃபையர். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம். %d இந்த ஸ்லாஷனுங்கிறது வேல்யூ வந்து அடுத்தடுத்த லைனில் பிரிண்ட் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இங்கே நான் A + Bன்னு கொடுத்துருக்கேன். A அண்ட் Bயோட வேல்யூ வந்து ஆட் ஆகி இப்போ பிரிண்ட் ஆகும். அடுத்த லைனில் %d/n A - Bன்னு கொடுத்துருக்கேன். இங்கே ரெண்டு வேல்யூ மைனஸ் ஆகி ரிட்டர்ன் ஆகும். அதே மாதிரி printf %d/n A*Bன்னு கொடுத்துருக்கேன். ரெண்டு வேல்யூ மல்டிபிள் ஆகி பிரிண்ட் ஆகும். அடுத்த லைனில் printf %d/n நியூ லைனுக்காண்டி கொடுக்குறோம். அதாவது அடுத்தடுத்த லைனில் வேல்யூஸ் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா /n கொடுக்குறோம். ஏன்னா கொடுக்க மறந்துட்டு அந்த கொடுத்துட்றேன். அடுத்த லைனில் இப்போ printfல இங்கே நம்ம பார்க்க வேண்டியது டிவிஷன்னா கோஷன்ட் வேல்யூ தான் ரிட்டர்ன் ஆகும். அதுவே மாடுலஸ்னால் தான் ரிமைண்டர் வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். இங்கே A - B. இப்போ இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணலாம். இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது ரெப்ளிட்டில் ரன் பண்ணுறேன். இதில் வந்து நம்மளோட ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆகிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே ஆட் பண்ணால் 15, ரெண்டையுமே மைனஸ் பண்ணால் 5. இங்கே நம்ம A/B வந்து 2ன்னு வந்திருக்கு. ஏன்னா அது வந்து கோஷன்ட் வேல்யூ 2, 5 2s are 10னால கோஷன்ட் வேல்யூ 2 வந்திருக்கு. இப்போ ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னு என்னென்னு பார்க்கலாம். ரிலேஷன் ஆப்ரேட்டர்னால் C ப்ரோக்ராமில் சர்டன் ரெண்டு வேல்யூஸை கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். புரியல? இப்போ நம்மள்கிட்ட A அண்ட் Bன்னு ஒரு ரெண்டு வேல்யூஸ் இருக்குது. இதில் எந்த வேல்யூ நம்மளுக்கு பெருசு, எந்த வேல்யூ நம்மளுக்கு சின்னதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ரிலேஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாமே. இங்கே நான் அதே ப்ரோக்ராம் எடுத்துக்கலாம். இங்கே நான் இன்ட்டு A = 10னும் இன்ட்டு B = 5ன்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் printfல %d கொடுத்துக்கலாம். /n நியூ லைனுக்காண்டி A = Bன்னு செக் பண்ணுறேன். இங்கே == போட்டோன்னா ரெண்டு வேல்யூ ஈக்குவல்ட்டாக இருந்தால் இது வந்து பூலியன் வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணும். சொல்ல மறந்துட்டு இது வந்து பூலியன் வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணும். அதாவது 1னா ட்ரூன்னு அர்த்தம், 0னா ஃபால்ஸ்னு அர்த்தம். Aயும் Bயும் ஈக்குவலாக இருந்தால் 1ன்னு ரிட்டர்ன் ஆகும். A == ரெண்டுமே ஈக்குவல்ட்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு A == போட்டோம்னா =ன்னு அர்த்தம். அடுத்த லைனில் printf %d A <B ன்னு கொடுத்துருக்கேன். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் 1ன்னு பிரிண்ட் ஆகும். அடுத்த லைனில் %d/n A Bன்னு செக் பண்ணுறேன். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் 1ன்னு பிரிண்ட் ஆகும், இல்லைனா ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் ஆகும். இப்போ இதுவே நம்ம காப்பி பண்ணிவிட்டு >= கண்டிஷனும் செக் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ப்ரோக்ராமில் ஏதாச்சும் ஒரு வேல்யூஸை கம்பேர் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணலாம். இதுக்கான அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ரெண்டுமே ஈக்குவல் இல்லை, அதனால் 0ன்னு வந்துருக்கு. அடுத்ததில் கண்டிஷன் ட்ரூ, ரெண்டுமே = அதனால் 1. அடுத்ததில் <g இல்லை, அதனால் 0. அடுத்து >= ட்ரூ, <= இருக்கிறனால 0, > இருக்கிறனால 1. இப்போ நான் வேல்யூவை மாற்றினேன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1ன்னு வந்திருக்கும். ஏன்னா ரெண்டு வேல்யூமே நம்மளுக்கு இங்கே ஈக்குவலாக வந்திருக்கு. A = B. அடுத்தது லாஜிக்கல் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். லைக் லாஜிக்கல் அண்டு ஆர் அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்க்கலாம். இங்கே நான் இன்ட்டு A = 20னும்
இன்ட்டு b ஈக்குவல் டு 30 டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு கண்டிஷன் நான் கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன்னா ஏயும் 0வோட பெருசாக இருக்கணும், அதே மாதிரி பியும் 0வோட பெருசாக இருந்துச்சுன்னா எனக்கு 1 பிரிண்ட் ஆகும். அண்டுங்கிறது 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஆறுங்கிறது ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலே வேல்யூ பிரிண்ட் ஆகும். இப்போ அடுத்த லைனில் percentage d a greater than 0 or a greater than b greater than 0ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இதில் ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் தான் எனக்கு 1 பிரிண்ட் ஆகும். ஆனால் செகண்ட் கண்டிஷன் அப்படி இல்லை. ஏதாச்சும் இப்போ a greater than 0வாக இருந்தாலும் எனக்கு 1 பிரிண்ட் ஆகும், அதர்வைஸ் b greater than 0வாக இருந்தாலும் 1 பிரிண்ட் ஆகும். அடுத்த லைனில் பிரிண்ட் ஆஃப் percentage dன்னு கொடுத்துக்கிறேன். நாட் ஏ, அதாவது ஏ வந்து நெகட்டிவாக இல்லையான்னு செக் பண்ணுறேன். இப்போ ரிட்டன் 0 கொடுத்துட்டேன். இப்போ இதுக்கான அவுட்புட் நம்ம பார்க்கலாமே. இதுக்கான அவுட்புட் 110ன்னு வருது. இது எப்படி 110ன்னு வருதுன்னா, இப்போ ஏ வந்து 20, பி 30, ரெண்டுமே 0வோட பெருசு. அதனால் ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூ. ரெண்டாவது இதில் ஏதாச்சும் ஒன்று ட்ரூவாக இருந்தாலே நம்மளுக்கு 1 பிரிண்ட் ஆயிரும். அதனால் 1 பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இதில் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஏ லெஸ் தென் 0ன்னு சேஞ்ச் பண்ணிட்டு ரன் பண்ணேன்னா அவுட்புட் 0ன்னு வந்திருக்கு. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் தான் அண்டில் ட்ரூங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும். அதாவது பூலியன் வேல்யூஸ் 1ன்னு பிரிண்ட் ஆகும், இல்லைனா ஃபால்ஸ்ன்னு தான் பிரிண்ட் ஆகும். ஆப்ரேட்டர் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் என்னென்னா, சி ப்ரோக்ராமில் ஈக்குவல் டு சைன்னா ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூவை அசைன் பண்ணுறோம். இதுவே நம்ம டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் அசைன் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாமே. அதே இங்கே பார்த்தீங்கன்னா இன்ட்டு ஏ ஈக்குவல் டு என்ன கொடுக்கலாம், ஒரு 25 கொடுத்துக்கிறேன். இன்ட்டு பி ஈக்குவல் டு 10 கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பிரிண்ட்எஃப்பில் percentage d பிரிண்ட்எஃப் வேணாம். இப்போ நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு பின்னு கொடுக்குறேன். இப்போ ஏயோட வேல்யூ என்ன இருக்குன்னா 35 ஆயிரும். ஏ ஈக்குவல் டு நம்ம ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்தாலும் கொடுக்குறது பதில் நம்ம இப்படி கொடுத்துக்கலாம். ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு பின்னா ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பின்னு அர்த்தம். இப்போ நான் percentage d ஏ பிரிண்ட் பண்ணேன்னா ஏல வந்து 35ங்கிற வேல்யூ இருக்குது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு பிங்கிறது ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பிங்கிறதுக்கான ஈக்குவலன்ட் ஃபார்ம். இப்போ ஏ மைனஸ் ஈக்குவல் டு பின்னு கொடுத்தேன்னா ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. இப்போ பிரிண்ட்எஃப்பில் திரும்பி ஏயோட வேல்யூ என்ன இருக்குன்னு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா. இப்போ ஏயோட வேல்யூ என்ன வரும்னு நினைக்கிறீங்க, பார்க்கலாம் ஏயோட வேல்யூ என்ன வருதுன்னு. அதே மாதிரி அடுத்து ஏ ஸ்டார் ஈக்குவல் டு பி, திரும்பி பிரிண்ட்எஃப்பில் பிரிண்ட்எஃப் percentage d ஸ்லாஷ் n ஏன்னு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட அவுட்புட்ஸ் என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம். நம்ம பிரிண்ட் ஸ்பெல்லிங் தான் படிச்சிருக்கேன். ஓகே, இப்போ இதோட அவுட்புட் என்னென்ன வருதுன்னு பார்க்கலாமா. அவுட்புட் என்ன வருது, இது பார்த்தீங்கன்னா 35, 25, 215 வந்திருக்கு. அதாவது ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பின்னு அர்த்தம். ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு பின்னா 35. அடுத்து ஏ மைனஸ் பி. அப்போ 35ல் இப்போ ஏயோட வேல்யூ 35, ஏன்னா முந்தின ஸ்டெப்பில் நம்ம வேல்யூ மாற்றிட்டோம். அதனால் 35 மைனஸ் 10 25 பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ ஏல வந்து 25 இருக்குது, பியில் வந்து 10 இருக்குது. அதனால் 25 × 10 250. ப்ரோக்ராம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த என்ன ஆப்ரேட்டர்னு பார்க்கலாம். கண்டிஷனல் ஆப்ரேட்டர். கண்டிஷனல் ஆப்ரேட்டரை நம்ம டெர்னரி ஆப்ரேட்டர்னு சொல்லலாம். இது வந்து ஒரு இஃபெல்ஸ் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அதோட வேல்யூ இதுக்கு அசைன் ஆகும். இல்லைனா இப்போ சப்போஸ் நம்ம கையில் ஏ அண்ட் பிங்கிற ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கலாம். ஏ வந்து பியோட பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு வேரியபிளில் ஏயோட வேல்யூ ஸ்டோர் ஆகும், இல்லைனா பியோட வேல்யூ ஸ்டோர் ஆயிரும். இதுக்கு நம்ம மேக்ஸிமம் இஃபெல்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த இஃபெல்ஸுக்கு பதிலாக நம்ம கண்டிஷனல் ஆப்ரேட்டருங்கிற ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணலாம். இதுக்கு பேர் வந்து டெர்னரி ஆப்ரேட்டர். அதாவது இங்கே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாமே. இங்கே நான் இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 10 டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்ட்டு வி ஈக்குவல் டு 13 டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்ட்டு மேக்ஸ்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இன்டீஜரில் மேக்ஸ்னு ஒரு வேரியபிள், இன்ட்டு மேக்ஸுங்கிற ஒரு நார்மல் வேரியபிள் தான். இப்போ இங்கே இதுதான் சின்டெக்ஸ். ஏ கிரேட்டர் தென் பி, ஒரு கொஷின் மார்க்கு, ஏ இஸ்டு பி. இப்போ இங்கே என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு ஏ கிரேட்டர் தென் பிங்கிற கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஏயோட வேல்யூ வந்து மேக்ஸுக்கு போயிடும். இல்லைனா கடைசியில் அந்த கோலனுக்கு அப்புறம் என்ன வேல்யூ இருக்கோ அது மேக்ஸுக்கு போயிடும். இப்போ மேக்ஸில் வந்து என்ன வேல்யூ இருக்கும், பி தானே கிரேட்டர் தென். அப்போ கண்டிஷன் ஃபால்ஸ். அதனால் கடைசியில் இருக்கிற பியோட வேல்யூ வந்து மேக்ஸுக்கு அசைன் ஆயிரும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அவுட்புட் 13 வரும். அதாவது ஏ கிரேட்டர் தென் பிங்கிற கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா கொஷின் மார்க்குக்கு அடுத்துள்ள வேல்யூ வந்து மேக்ஸுக்கு அசைன் ஆகும். அப்படி அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா கோலனுக்கு அப்புறம் என்ன வேரியபிள் இருக்கோ அதோட வேல்யூ வந்து இதில் வந்து அசைன் ஆயிரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்டே டியூன்.